ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி சூப்பரான தூதுவளை ரசம் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம குடிக்கிறப்ப சளி இருமல்லாம் சரியாயிரும். வாரத்துக்கு 2 முறை செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப சளிக்கு நல்லது. நீங்கள் தூதுவளை கிடச்சா வாங்கிங்க, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாங்க இந்த தூதுவளை ரசம் எப்படி செய்யணும்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தூதுவளை ரசம் வைக்கிறதுக்காக தூதுவளை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு 10 தூதுவளை இலை எடுத்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 6-7, பூண்டு ஒரு 10 பல், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சு நம்ம சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். அடுத்த நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். அது கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச தலை, புளி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இல்லை இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்லேயே அரைச்ச ரசப்பொடி. அடுத்து இது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. லைட்டாக சளி இருக்கிறப்பே இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக சூடானதும் நீங்கள் ஒரு கிளாஸ் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக குடிக்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். நுரக்கட்டி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி. சுட சுட ரசம் வச்சு நம்ம ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.